பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலும் தூய ஆவியாராலும் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளின் வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நான் மிகவும் மகிழ்ந்து ஆண்டவரை போற்றுகிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு வார்த்தை, இயேசு நல்ல மேய்ப்பர், இயேசு நல்ல ஆயர். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்கிறது: நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஆடுகளை நடத்துகிற மேய்ப்பர்கள் பலவிதம். ஆனால் இயேசு சொல்லும்போது தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். அப்போ நல்ல மேய்ப்பன் நானே என்று சொல்லும்போது மற்ற மேய்ப்பர்களும் அதிகம் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவுபட அறிந்து கொள்ள முடிகிறது. பழைய ஏற்பாட்டு கால மேய்ப்பர்கள் அல்லது ஆயர்கள் அல்லது ஆடுகளை நடத்துகிறவர்கள் செய்யாத ஒன்றை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அது ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பது. ஆகவே இயேசு இங்கே சொல்லும்போது நானே நல்ல மேய்ப்பன் என்று இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். அப்படியானால் பிற மேய்ப்பர்கள் யார்? முறையாக தலைமை நிலைக்கு வராமல் பணம் கொடுத்து செல்வாக்கை பயன்படுத்தி இப்படி வருகிறவர்கள் பலர் இன்றைக்கும் இப்படி இருக்கிறார்கள். 10வது வசனத்திலே இயேசுநாதர் சொல்லும்போது சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் இயேசுநாதர் தன்னை குறித்து அவர் சொல்லும்போது நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயம் என்ன? இயேசுநாதரிடத்திலே இருந்த குணாதிசயம் என்ன என்பதை நாம் திருமறை வழியாக சிந்திப்போம். எப்படி இயேசுநாதர் நல்ல மேய்ப்பர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலாவது நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஆடுகளை நன்கு அறிந்திருந்தவர். இயேசுநாதர் ஆடுகளை நன்கு அறிந்திருந்தார். ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 14 மற்றும் 15 வசனங்களிலே நான் படிக்கிற போது அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடையவர்களால் நான் என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்று இயேசுநாதர் சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். ஆடுகளுடைய குணாதிசயங்களை அல்லது ஆடுகளுடைய தன்மைகளை அல்லது ஆடுகளுடைய சூழ்நிலைமைகளை நன்கு அறிந்த ஒரு மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு மக்களை பாதிக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் இந்த உலகிலே நாம் காண்கிறோம். ஆனால் இயேசுநாதர் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நன்கு அறிந்தவர். ஒரு ஆட்டுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அதை இயேசுநாதர் நன்கு அறிந்திருக்கிறவர்.
இந்த உலகத்தின் மேய்ப்பர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அறிய மாட்டார்கள். தங்களுக்கு ஏதாகிலும் கிடைக்குமா, தங்களுடைய வயறு நிரம்புமா, தங்களுக்கு அதன் மூலமாய் மேன்மை கிடைக்குமா, இதுதான் இந்த உலகத்தின் மேய்ப்பர்களுடைய தன்மைகள். ஆனால் இயேசுநாதர் ஆடுகளுடைய நிலைமையை அறிந்திருக்கிறவர். நசல் கொண்ட ஆடுகள், உதவி தேவைப்படுகிற ஆடுகள், மருத்துவம் தேவைப்படுகிற ஆடுகள், உணவு தேவைப்படுகிற ஆடுகள், இப்படி ஆடுகளுடைய சூழ்நிலைகளை இயேசு நன்கு அறிந்து வைத்திருந்தார். ஆடுகளுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்து வைத்திருந்தார். அவரே ஆடுகளுக்கு வாயில் என்று 7வது வசனம் சொல்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நானே வாசல், ஆடுகளுக்கு வாசல் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது திறந்த வெளியில் வாசல் இல்லாத தற்கால ஆட்டுக்கொட்டில்களுக்கு இந்த மேய்ப்பனே வாசலாக அமைகின்றார். மேய்ப்பர்கள் கூடாரங்களை போட்டு ஆடுகளை அதிலே அடைப்பது வழக்கம். இந்த ஆடுகளுக்கு வாசல் அந்த மேய்ப்பன் தான். எப்படி என்றால், அந்த மேய்ப்பன் அந்த வாசலிலே படுத்துக்கொள்வான். ஏதாகிலும் மிருகம் செல்ல வேண்டுமானால் அந்த மேய்ப்பனை தாண்டித்தான் உள்ளே செல்ல வேண்டும். இப்போ இயேசுநாதர் சொல்லுகிறார், நான் ஆடுகளுக்கு வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று அவர் சொல்லுகிறார். வேறொரு வாசல் இல்லை, இயேசுவே ஆடுகளுக்கு வாசல். வாசலிலே அவர் படுத்திருக்கிறார். பிரச்சனை வர வேண்டுமானால் அவரை தாண்டித்தான் வர வேண்டும். போராட்டங்கள் வர வேண்டுமானால் அவரை தாண்டித்தான் வர வேண்டும். ஓநாய் வர வேண்டுமானால் அவரை தாண்டித்தான் வர வேண்டும். இதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயம். இயேசுநாதர் உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய சூழ்நிலைமைகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களை அழகாய் ஒரு ஆட்டுக்கொட்டிலே அடைத்து வாசலாய் அவர் இருந்து உங்களை பாதுகாக்கிறார். சூழ்நிலைமைகளை அறிந்து வைத்திருக்கிற நல்ல மேய்ப்பன். இரண்டாவது, இந்த நல்ல மேய்ப்பன் அவருடைய குணாதிசயம் என்ன என்று நாம் பார்த்தால், பாதை தெரிந்தவர். 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ என் வழியாய் சொல்லுகிறவன் அவன் விடுதலை அடைவான், ரட்சிப்பை அடைவான், பாதுகாவலை அடைவான். பாலை நிலத்திலே பாதை தெளிவு இல்லாமல் ஆடுகளை நடத்தி சென்றால் இந்த ஆடுகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். இது ஒரு பக்கம். மறுபக்கத்திலே அது தண்ணீரும் பசும் புல்லும் இல்லாமல் சாக நேரிடும். இது அடுத்த பக்கம். அப்படியானால் பார்வையும் பாதையும் தெளிவில்லாத ஒரு தலைமை ஆபத்தானது. ஆடுகளுக்கு மேய்ப்பனாயிருக்கிறவன் பார்வையும் பாதையும் தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு ஆடுகளின் சூழ்நிலைமைகளை நன்கு அறிந்திருந்த ஒரு மேய்ப்பர் மட்டுமல்ல, அவர் பாதையும் அறிந்திருந்தார். ஆடுகளை எங்கு மேய்க்க வேண்டும், எங்கு ஓட்டிச் செல்ல வேண்டும், எங்கு தண்ணீர் இருக்கிறது என்பதெல்லாம் இயேசுநாதர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். மட்டுமல்ல, இந்த வனாந்தரத்திலே ஆடுகளை ஓட்டிச் செல்கிற போது இந்த ஆடுகளை தங்க வைப்பது எங்கே அதிகம் ஆபத்தில்லாத இடம் இருக்கிறது என்பதையெல்லாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறவன் தான் ஒரு மேய்ப்பன்.
அது மேய்ப்பன் ஆடுகளை மடக்குவதற்கு முன்பு அல்லது ஆடுகளை அடைப்பதற்கு முன்பு சுற்றிலும் பார்க்கிறான், சூழ்நிலைகளை பார்க்கிறான், ஆடுகளுக்கு ஏதாகிலும் ஆபத்து நேரிடுமா என்பதை பார்க்கிறான். ஆகவே ஆடுகளையும் அறிந்திருக்கிறான் மேய்ப்பன், அங்கிருக்கிற இடங்களையும் அறிந்திருக்கிறான், சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறான், பாதையையும் அறிந்திருக்கிறான், எப்படி போக வேண்டும். பல தலைவர்களுக்கு அவங்களுக்கே பாதை தெரியாது, அவங்களே எங்கே போகிறோன்னு தெரியாமல் போவாங்க. அவங்க பின்னால் போகிற ஒரு கூட்டம். இன்றைக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. ரசிகர்கள் கூட்டம் ஒருவேளை சினிமா நடிகர்களுக்கு மட்டுமல்ல ரசிகர்கள் கூட்டம், அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. அதை போல இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கும் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது, விசிலடிக்கிற கூட்டம். ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு முன் செல்லுகிற தலைவன் அவனிடத்தில் கேளுங்கள், ஐ ஹவ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், எனக்கு எங்கே நிம்மதி கிடைக்கும், நான் எங்கே போவேன், அவனுக்கே தெரியாது. அவனுக்கு பின்னால் செல்லுகிற ஒரு கூட்டம். இயேசுநாதர் ஆடுகளையும் அறிந்திருந்தார், சுற்றிலும் இடங்களையும் அறிந்திருந்தார், போக வேண்டிய பாதையையும் அறிந்திருந்தார். ஆகவேதான் இயேசுநாதர் சொல்லும்போது அவர் சொன்னார், யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இது இயேசுநாதர் முழங்கிய ஒரு முழக்கம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். துக்கத்தில் இருக்கிறீர்களா, வேதனையில் இருக்கிறீர்களா, கஷ்டத்தில் இருக்கிறீர்களா, நெருக்கத்தில் இருக்கிறீர்களா, இயேசு அறிந்து வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, உங்களை எங்கே நடத்தி செல்ல வேண்டும், எப்படி நடத்தி செல்ல வேண்டும், உங்களுக்கு சமாதானத்திற்கான வழி எங்கே இருக்கிறது, உங்களுக்கு பிழைப்பதற்கான வழி எங்கே இருக்கிறது, இதையெல்லாம் நன்கு அறிந்து வைத்திருந்தவர் ஆண்டவர் இயேசு. ஆகவே அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:12 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள். அதாவது மேய்ப்பர்கள் 2 விதங்களில் இருந்தார்கள். ஒன்று சொந்த ஆடு உடைய மேய்ப்பன், இன்னொன்று கூலிக்கு மேய்க்கிற மேய்ப்பன். அப்போ சொந்த ஆடு இல்லாதவன் கூலிக்கு மேய்க்கிற மேய்ப்பன், அதாவது கூலியாள், ஓநாய் வருவதை கண்டு அவன் ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஏன்னா ஆடுகள் அவருக்கு சொந்தமானது இல்லை. ஆடுகள் எக்கேடும் கெட்டு போகட்டும், ஆடுகள் எக்கேடு கெட்டு போகட்டும், நான் பிழைத்தால் போதும், எனக்கு வயிறு நிரம்பினால் போதும், எனக்கு நல்ல வாழ்வு கிடைத்தால் போதும், நான் சொகுசா ஏசி காரில் போயிட்டு வந்தா போதும், இப்படி நினைக்கிற ஏராள பேர் இருக்கிறார்கள். இயேசுநாதர் சொன்னார், நானே நானே ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன். அப்போ கூலியாள், கூலிக்கு மேய்க்கிறவன், அவன் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போகிறான். ஓநாய் இந்த ஆடுகளை பீறி போடுகிறது, அவைகளை சிதறடிக்கிறது. அதை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை, கரிசனை இல்லை. ஏன்? ஆடுகள் அவனுக்கு சொந்தமானவை அல்ல. அவன் ஏதோ கூலிக்கு வருவான், போவான், 2 வருஷம் இருப்பான், 3 வருஷம் இருப்பான், 5 வருஷம் இருப்பான், அவன் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல.
ஆடுகளை அறிந்திருக்கிற மேய்ப்பர், ஆடுகளின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற மேய்ப்பர், ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும், எங்கே நடத்த வேண்டும் என்ற பாதையையும் அறிந்திருக்கிற மேய்ப்பர் இயேசுநாதர். என் மகனை என் மகளை எந்த வழியில் நடத்தினால் அவனுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பது இயேசுநாதருக்கு தெரியும். எந்த பாதையில் நடத்தி சென்றால் ஆபத்தில்லாமல் செல்லலாம் என்பது இயேசுநாதருக்கு தெரியும். ஆகவே அவர் பாதை தெரிந்திருக்கிற நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். பசுப்புல்வெளி எங்கே இருக்கிறது அவருக்கு தெரியும். நல்ல அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது தெரியும். எங்கே பாதுகாப்பான இடம் இருக்கிறது அவருக்கு தெரியும். சோ அவர் பாதைகளை அறிந்திருக்கிற நல்ல மேய்ப்பர். நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் பாதுகாக்க வல்லவர். ஏன் இயேசுநாதர் நல்ல மேய்ப்பர்? ஆடுகளை, ஆடுகளின் சூழ்நிலைகளை அறிந்திருந்தவர். ஆடுகளை எங்கே நடத்தி செல்ல வேண்டும் என்று பாதையையும் அந்த இடங்களையும் அறிந்து வைத்திருந்தவர். மட்டுமல்ல, ஆடுகளை பாதுகாக்க வல்லவர். மக்களை தாக்கும் ஆபத்துக்களை அவர் இனம் கண்டு அவற்றால் ஏற்படுகிற பாதிப்பை உணர்ந்து அவற்றிலிருந்து பாதுகாக்கிறவர். 23ஆம் சங்கீதத்தை பாடின தாவீது அரசர் பாடுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அந்த பாடலிலே 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பலஸ்தீன தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட கால சூழலில் ஆடுகளின் தலைகளிலே வண்டுகள் வந்து விழுமாம். இந்த வண்டுகள் ஆடுகளுடைய தலையில் இருக்கிற அந்த ரோமத்தின் வழியாய், முடிகளின் வழியாய் அது அப்படியே நகர்ந்து ஆடுகளுடைய காதுக்குள் சென்று விடுகிறது. அப்படி சற்று நேரத்திலே இந்த காதுக்குள் அது குடைச்சல் எடுத்து வலி தாங்க முடியாமல் இந்த ஆடுகள் எங்காயிலும் கற்பாறைகளில் அல்லது சில கடினமான இடங்களில் போய் தலையை கொண்டு முட்டுகிறது. இதன் காரணமாய் அது சீக்கிரத்திலே செத்தும் போகிறது. ஆகவே இந்த சூழலில் இருந்து ஆடுகளை பாதுகாப்பதற்கு மேய்ப்பர்கள் என்ன செய்வார்களாம்? ஒலிவ எண்ணெயை இந்த ஆடுகளுடைய தலையிலே வைத்து விடுவார்கள். அப்பொழுது இந்த வண்டுகள் விழுந்தால் தலையில் அந்த முடி நிறைய எண்ணெய் இருக்கிறபடியினால் அந்த வண்டு முடிக்குள் செல்ல முடியாதபடி, அப்படி முடிக்குள் சென்று காதுக்குள் வர முடியாதபடி அது அப்படியே வழுக்கி கீழே போய் விடுகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அவர் பாதுகாக்க வல்லவர் ஆண்டவர். எச்சூழலில் நீங்கள் இருந்தாலும் உங்களை பாதுகாக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு. அவர் நல்ல மேய்ப்பர், உங்களை பாதுகாக்க வல்லவர், உங்களை ஆபத்துக்கு விலக்கி காக்க வல்லவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் பாதுகாக்க வல்லவர். ஆடுகள் ஏராளம் எதிரிகளை கொண்டிருக்கின்றன. காட்டு மிருகங்கள் ஆடுகளுக்கு எதிரிகள், பூச்சி வகைகள் ஆடுகளுக்கு எதிரிகள். ஆனால் இயேசு பாதுகாக்கிறார். எதிரிகளால் ஏற்படும் ஆபத்து மேய்ப்பனையும் தாக்கலாம், மேய்ப்பனுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். ஆகவேதான் கூலிக்கு மேய்க்கிறவர்கள் விட்டுவிட்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போகிறார்கள். ஆனால் இயேசு அப்படி பயந்து ஓடி போனவர் அல்ல. அவர் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார். இந்த வசனத்தில் சொல்றாரு, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். எதிரிகள் தாக்கும்போது மேய்ப்பனும் தாக்கப்படலாம். இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஒருவேளை எனக்கு தாக்குதல் ஏற்பட்டால் நான் ஜீவனை கொடுக்க ஆயத்தம்.
நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னை தியாகம் செய்து நம்மை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பன். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனங்களில் அவர் ஒன்றை சொன்னார். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இயேசுநாதர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் உலகு நம்மை வெறுக்கிற போது முதலாவது அவரை வெறுத்தது, அவரை புறம் தள்ளியது, அவரை ஒதுக்கி வைத்தது. நாம் நினைக்கிறோம் எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்ன திட்டுறாங்க. இதுக்கு முன்னாலே இயேசுவை அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். என்னை உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு ஆண்டவர், நம்மை இரட்சிக்கிற ஆண்டவர், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்க நமக்கு பயமே. அவர் நம்முடைய நித்திய கன்மலை. கன்மலையின் வெடிப்பிலே நம்மை ஒளித்து வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். சத்துரு நம்மீது எழும்பாதபடி, நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மோடு இருந்து சத்துருவுக்கு எதிரே அவர் கொடியேற்றுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனுடைய தன்மை ஆடுகளுடைய சூழ்நிலைமைகளை, ஆடுகளின் தேவைகளை அறிந்திருக்கிறவன். இயேசு அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் நெருக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் துக்கங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. ஆண்டவர் உன் மீது நினைவாக இருக்கிறார், உன்னை அறிந்து வைத்திருக்கிறார். ஒருபோதும் அவர் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் பாதை அறிந்தவர். உன்னை எப்படி நடத்தணுங்கிறது இயேசுநாதருக்கு தெரியும். ஏதோ நீ கஷ்டப்படுகிற போது அவர் ஏதோ காணாதவர் போல இருக்கிறார், அவர் நடத்த அறியாதவர் என்று எண்ணாதே. உன்னை எப்படி நடத்தணும்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் உன்னை எப்படி நடத்தணும்னு. அவர் அப்படி நடத்துவார். அவர் நடத்த வல்லவர். அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், கண்மணி போல காத்து நடத்துகிறவர். தேவைப்படும் போது உன்னை தோளில் சுமந்து காக்கிறவர், நடத்துகிறவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன் மேய்ப்பர், அவர் உன் மேய்ப்பர். கலங்காதே, கலங்காதே, திகையாதே. கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி பார். அவரை உன் மேய்ப்பராக நீ கொள். உன்னை பாதுகாக்க வல்லவர் அவர்தான். கூலிக்கு மேய்க்கிறவன் ஓனாய் வருவதைக் கண்டு தன் உயிரை காப்பதற்காக ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டுவிட்டு ஓடிப்போகிறான். ஆடுகள் என்னானாலும் பரவாயில்லை என்று. ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை விட்டு ஓடிப்போகான். இயேசு சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இயேசு உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன். 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று இயேசுநாதர் இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜீவன் தருகிற ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் ரட்சிக்கிற ஆண்டவர்
உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாயிருக்கிற ஆண்டவர். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர். ஆமென். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவா நல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவா நல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பராய் உம்முடைய பிள்ளைகளை அறிந்து வைத்திருக்கிறதற்காய் நன்றி. பாதை அறிந்திருக்கிறதற்காய் நன்றி. நீர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக, உம்முடைய பிள்ளைகளை காப்பீராக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.